கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 147 வசனம் 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல்களின் தாழ்பால்களை கடவுள் பலப்படுத்துகிறார். தாழ்பால்கள் என்பது நம்முடைய பாதுகாப்பை குறிக்கின்ற ஒன்று. நம்ம எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அந்த வாசலிலே அல்லது கதவை நாம் வைத்து அந்த கதவுக்கு சரியான ஒரு தாழ்பாலை நாம் பொறுத்துகின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய வீட்டிற்குள் நம்முடைய அனுமதியின்றி நமக்கு தெரியாத அந்நியர்கள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக. அது பாதுகாப்பை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார். கண்ணின் மணி போல பாதுகாக்கிற கடவுள். தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாக்கின்ற கடவுள். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பின் மீது அதிகமான அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். 2வதாக, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நம்முடைய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற கடவுள். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லியும், நான் 4ஆம் தலைமுறை வரையிலும் அல்ல 1000 தலைமுறை வரையிலும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சந்ததியின் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது அதிக அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஞானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் தருகிறவராக இருக்கிறார். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் மூலமாக 2 காரியத்தை கடவுள் இந்த காலை நேரத்தில் சொல்லித் தருகிறார். நம்முடைய கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள். 2வதாக, நம்முடைய கடவுள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அதிக அக்கறை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால் ஒருவேளை இந்த 2 காரியத்தை குறித்து மனதிலே குழம்பிக் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு செபியுங்கள். கடவுள் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறவரும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறீர். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்கள் சந்ததியின் மீது இரக்கமாக இருந்தருளும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.